டாஸ்மாகில் தமிழ்நாடு முழுவதும் 4900 கடைகள் இருக்குதுன்னு சொல்லி இந்த கூட்டம் கணக்கு காமிக்கிறான். இந்த 4900 கடையிலிருந்தும் சரக்கு விற்கிறதுல வரக்கூடிய பணம் லாபத்தொகை அரசாங்கத்துக்கு வருது. அது வருஷத்துக்கு 40,000 கோடி. இவங்க கணக்கு காமிக்கிறது டிஎம்கே இதுதான். ஆனால் நமக்கு கிடைத்த தகவல் படி 4900 கடை தான் கணக்கு காமிக்கிறான். ஆனால் 7000 கடைகள் வரை இருக்குது. ஆக 2000 கடையை வர்ற வருமானத்தை விற்கிற சரக்கை இந்த அரசியல்வாதிகள் பங்கு போட்டுக்கிறான் 2000 இதில். அப்போ டாஸ்மாகில் 4900 கடையில் வர்ற வருமானம் 40,000 கோடி. பாதிக்கு பாதி 2000 கடைக்கு மேலே அதிகம் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 20,000 கோடி பணத்தை சரக்கை விற்று அதை திமுக குடும்பமும் செந்தில் பாலாஜியும் பங்கு போட்டுக்கிறாங்க. இதுதான் குற்றச்சாட்டு. இதை சிபிஐ விசாரிக்கும். அமலாக்கத்துறை இதை விசாரிக்க முடியாது. எத்தனை கடை கணக்கு காமிச்சது, ஓடுறது எத்தனை கடை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார் எத்தனை கணக்கு கொடுக்குறான்னா 2850 சொல்கிற கடை கொடுக்குறான். பார் தமிழ்நாடு பூரா. இந்த பாருங்கிறது அதுக்கு பக்கத்திலே வச்சுருப்பான் டாஸ்மாக் கடையில். அங்கே போய் சாப்பிட்றவங்களுக்கு சரக்கு விலை அதிகம். அதனுடைய வருமானம் பார் ஏலம் எடுக்கிறவங்களுக்கும் வரும். அங்கே இந்த தீனி, நொறுக்கு தீனி, இந்த அசைவ இதெல்லாம் குடிப்பாங்க, அது தனி வருமானம். இதெல்லாம் பாரை ஏலத்துக்கு விடுவாங்க. செந்தில் பாலாஜி உடனே யாருக்குமே ஏலத்துக்கு விடாமல் இவருடைய பினாமி பேரில் அத்தனை கடைகளையும் எடுத்து பாரிலிருந்து வரக்கூடிய வருமானத்தையும் இவங்க பங்கு போட்டு ஸ்டாலினுக்கு கொடுக்குறாங்க. இதை யார் விசாரிக்கணும்? இடி விசாரிக்க முடியாது. சிபிஐ இதை விசாரிக்கணும்.